இன்றைய நற்செய்தியிலே வருகிற ஓமை நம்முடைய வாழ்வுக்கு சிறந்த பாடம். பயிரோடு களையும் ஏன் சேர்ந்து வளர்கிறது? நல்லவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள், ஏன் நல்லவர்களோடு தீயவர்களும் இருக்கிறார்கள்? தீமை ஏன் இருக்கிறது? கடவுள் எப்படி அனுமதிக்கிறார்? அந்த தீமையை ஒழித்துவிட நான் முடிவு செய்கிறேன், தீமையை ஒழித்துவிட நான் முயற்சிப்பேன் என்று நாம் ஆர்வத்தோடு தெரியலாம். ஆனால் கடவுள் சொல்கிறார், பொறுங்க, அது என்னுடைய பணி, வளரட்டும், அதனை அறுத்து தீயிலிடுவது என்னுடைய பணி. நீங்கள் நல்ல நிலமாக நல்ல விதையாக பலன் தாருங்கள், விண்ணரசு உங்களுடையது. பலர் அதிலே வந்து அடைக்கலம் புகுவார்கள், பலருக்கு அது உதவியாக இருக்கும். அதற்கு தான் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அது போதும். தீமையை கண்டு புலம்ப வேண்டாம். தீமை பலமுள்ளதாக, பணக்காரராக, அதிகாரம் உள்ளதாக, வெளிப்படையாக மகிழ்ச்சியாக இருப்பது போல உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற அந்த கொடை போதும். அதிலே நிறைவு காணுங்கள், பலன் தாருங்கள். இதுதான் கடவுள் நம்மிடம் கேட்பது, நம்மிடம் எதிர்பார்ப்பது. பற்றிக்கொள்வோம், பலன் தருவோம். இறைவன் என்றும் வாழ்த்து பெறுவாராக.